தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பான அறிக்கையை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் குடியரசுத் தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். அரவிந்த் வணக்கம். இப்ப ஆளுநர் அனுப்பியுள்ள அறிக்கையில என்னென்ன விவரம் இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. தமிழகத்தின் பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். பொதுவாக ஒரு மாநிலத்தில் புதிய அரசு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அதனை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஆளுநர் தன்னுடைய அறிக்கை அனுப்புவார். அந்த அறிக்கையானது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்நிலையில் தமிழகத்தில் புதிய ஆட்சி, அதாவது எடப்பாடி பழனிசாமி புதிய முதல்வராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து அடுத்த 2 தினங்களில் தமிழக சட்டப்பேரவையில் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. எனவே தமிழகத்தின் பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் உடனடியாக, அதாவது தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதை தொடர்ந்து அன்றைய தினமே அல்லது அதுக்கு அடுத்த நாளோ அவர் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அறிக்கை அனுப்பவில்லை. அதனைத் தொடர்ந்து அந்த தமிழகத்தில் அந்த சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருந்ததால் அதன் முடிவையும் அறிந்து கொண்டு அறிக்கையை அனுப்பலாம் என காத்திருந்தார். இந்நிலையில் அந்த தமிழகத்தின் சட்டப்பேரவையை அன்றைய தினத்தில் மிகப்பெரிய ஒரு அமளி ஏற்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தின் சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீனிடம் ஞாயிற்றுக்கிழமை அந்த அறிக்கையை கேட்டிருந்தார். இந்நிலையில் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் நேற்று மாலை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு புதிய அரசு பதவியேற்றதை தொடர்ந்தும் அதே போல சட்டமன்றத்தில் நிகழ்ந்தது சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான அனைத்தையும் ஒரு விரிவான அறிக்கையாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் அனுப்பியிருக்கிறார். அந்த அறிக்கையானது இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலைக்குள் மத்தியத்திற்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பப்படும் என இங்குள்ள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரவிந்த், இதே பிரச்சனையை வலியுறுத்தி திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குடியரசுத் தலைவரை சந்திக்கிறதா சொல்லியிருந்தாரு. இந்த சந்திப்பு எப்ப நடக்குதுன்றதை பத்தி தகவல் ஏதாவது இருக்கா? திமுக எம்பிக்கள், அதாவது திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் நாளை மாலை குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறார்கள். சரியாக 6:30 மணி அளவில் இவர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறார்கள். இவர்கள் குடியரசுத் தலைவரிடம் தமிழக சட்டம் பேரவையில் நடந்த நிகழ்வுகள் குறித்தும் அதே போல ரகசிய வாக்கெடுப்புக்கு தாங்கள் கோரிக்கை வைத்தோம், ஆனால் அந்த ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. எனவே அந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் இவர்கள் புகார் அளிக்க உள்ளனர். எனவே இதற்கு முன்பாக இன்று மதியமே அல்லது இன்று மாலைக்குள்ளாக இந்த அறிக்கையானது, தமிழகத்தின் பொறுப்பாளரின் அறிக்கையானது குடியரசுத் தலைவருக்கும் சென்றடையும் என மத்திய உள்துறை அமைச்சர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதே புகாரைத்தான் திமுக தரப்பிலும் நாளை மாலை 6:30 மணிக்கு குடியரசுத் தலைவரிடம் முன்வைக்கப்பட உள்ளது.